ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். என் இதய யோசனை அறியும் வல்லவரே உமக்கு, என் நடைகள் வாக்கு செய்யும் பரிசுத்தரே உமக்கு. கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். என் உள்ள வாஞ்சையை அறியும் நேசரே உமக்கு, என் விருப்பம் தவறாமல் அளிக்கும் அன்பரே உமக்கு. கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். என் மனதின் தீர்மானம் அறியும் மகத்துவரே உமக்கு, என் அருகில் துணையாக நிற்கும் மணவாளரே உமக்கு. கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். என் முடிவை மேன்மையாய் மாற்றும் தகப்பனே உமக்கு, என் ஓட்டத்தில் கிருபையை கொடுக்கும் கொடை வள்ளலே உமக்கு. கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். கோடி கோடியாய் துதி பலி செலுத்திடுவோம், ஆடி பாடி தினம் நன்றி பலி செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகளுக்கு எத்தனை கோடி முறை மை துதித்தாலும் ஆண்டவரே இது போதாத ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையை அறிந்து ஏக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை விசாரிக்கிறேன். பூமியை விசாரித்து தண்ணீர் உள்ள தேவ நதியினால் அதை திருப்தியாக்கி நீர் பாய்ச்சி வரப்புகள் தணியத்தக்கதாக நீர் பாய்ச்சி அருமையான பலனை கொடுக்கிற எங்கள் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு கூட தங்கிடும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நீங்கள் ஆமென் சொல்வீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு நோக்கம் இல்லாதபடிக்கு இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க முடியாது. உலகமே தோன்றுகிறதுக்கு முன்னாடி உங்களை என்னையும் அவர் தமக்காக தெரிந்து கொண்டாரே. அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் ஏன் குறைவுபட தொடங்குகிறது, அந்த குறைவை நாம் எப்படி நிறைவாக மாற்றலாம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இது ரூத் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இந்த இடத்துல நகோமியினுடைய விரக்தியான வார்த்தைகளை நாம் ரூத் 1:21 நாம் வாசிக்க முடியும். வாசிக்கலாம். நான் நிறைவுள்ளவராய் போனேன், கர்த்தர் என்னை ஒருமையாக திருப்பி வரப்பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானே என்றார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஏன் நகோமி இப்படி சொல்கிறாங்க, எங்கே போனாங்க என்று நாம் பார்க்கும்போது ரூத் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் முதல் நம்ம வாசிக்கும்போது முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம்.
பதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் தங்கியிருந்த பெத்லெகேம் அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது. உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டிருந்தா கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க ஆலோசனை கேட்கல. அவர்களுக்கு அந்த நாட்கள் இருந்த அந்த பஞ்சம் என்கிற அந்த சூழலில் இருந்து தப்பு வைக்கப்பட வேண்டும்னு சொல்லி நகோமி, அவங்களுடைய கணவன், அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து பெத்லெகேமை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசம் ஆண்டவருக்கு மோவாபியர் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள். அந்த தேசத்திற்கு அவங்க போகும்போது இதை தான் நகோமி சொல்கிறாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். அவங்க எப்படி போனாங்க, குடும்பமாக போனாங்க, கணவன் மனைவி பிள்ளைகளாய் போனாங்க. அந்த இடத்துல போய் அங்கேயே தங்கி விட்டாங்க. மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனார். அதற்கு பிறகு 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்தாங்க, நகோமி அதே ஊரில் பெண் எடுத்து திருமணத்தையும் முடித்தாங்க. அப்படி முடிக்கும்போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே எத்தனை காலங்கள் இருந்தாங்கன்னா 10 வருஷம் இருக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, மோவாபியரில் பெண் கொண்டார்கள். ஒருத்தி பேர் ஓர்பாள், இன்னொருத்தி பேர் ரூத். அங்கே 10 வருஷம் இருக்கிறாங்க. மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நகோமி கைவிடப்பட்ட நிலைமையில் அப்போ தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சரி, நம்ம பெத்லெகேமுக்கே போகலாம் என்று சொல்லி அவங்களுக்கு பழக்கமாக இருந்த அந்த இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறாங்க. நமக்கு தெரியும், 2 மருமகளையும் கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாங்க, நான் என்னுடைய பாடு நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, தாய் வீட்டுக்கு போய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓர்பாள் என்ன செய்கிறாங்க, நகோமிக்கு முத்தம் கொடுத்து கடந்து போகிறாங்க. ஆனால் ரூத்து மட்டும் நகோமியை பற்றி கொண்டார்கள். இது நமக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த வெறுமைக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது நாம் என்ன செய்கிறோம், சுலபமானதை தெரிந்து கொள்கிறோம். அப்ரஹாம், லோத்து 2 பேரும் இணைந்து நடந்தாங்க, இசைந்து நடந்தாங்க. தேவனுடைய பாதுகாவல் இருந்தது, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் நல்ல ஆசீர்வாதம் பெருகும்போது அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம், அவருடைய மேய்ப்பர்களுக்குள் வாக்குவாதம். சகோதரர்களும் அதை நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க, சரி அப்ரஹாம் சொல்கிறார், நம்ம 2 பேரும் சகோதரர்கள், நாம் ஏன் வாக்குவாதம் பண்ண வேண்டும், நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ தெரிந்து கொள் என்று சொல்லும்போது இந்த அப்ரஹாமோடு வந்த லோத்து செழிப்பான பகுதியாக காணப்பட்ட அந்த சோதமை தெரிந்து கொள்ளுகிறார். அதுபோல் இன்றைக்கு சில நேரங்களில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தம் வழிகளை சொல்லிக் கொடுப்பார். ஆனாலும் நம்ம பதட்டப்பட்டு ஒரு சில நேரம் யாரோ சொன்ன வார்த்தைகளை நம்பி நாம் என்ன செய்கிறோம், நாம் தீவிரமாய் செயல்பட்டு விடுகிறோம். அதுக்கு பேர் விசுவாசம் கூட நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். நமக்கு தேவன் வெளிப்படுத்தப்பட்ட காரியம் இருந்ததுன்னா அதை குறித்து விசுவாசமும் வேணும், பொறுமையும் வேணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தது அப்ரஹாமுக்கு, வாக்கு கொடுத்து அதற்கு பிறகு அதை நிறைவேற்றி முடித்த போது அப்ரஹாமுக்கு 100 வயது. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவன் காணும்போது இன்றைக்கு நமது வாழ்க்கையில் கூட பாருங்கள், ஏதோ ஒரு சில சக்திகள் நம்மை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கட்டாயப்படுத்தி தள்ளும்போது நம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் பிள்ளைகள் என்பதை அறிந்தாலும் கூட சில நேரம் தவறு பண்ணிடுறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியங்களை வைத்துக் கொள்ளுகிறோம். இங்கே பார்க்குறோம், ஒருவேளை அந்த பிள்ளைகள் தாங்களாகவே செலக்ட் பண்ணலை,
நகோமியும் அவருடைய கணவர் மரித்து போன பிறகு நகோமி தான் என்ன செய்கிறாங்க, தன் பிள்ளைங்களுக்கு தெரிந்தெடுத்து திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படி நாம் தவறான தீர்மானங்களை எடுத்திருக்கும் போது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை வருகிறது. ஆனால் என்ன சொல்லுகிறோம், தேவன் மேலே பழி போடுகிறோம், தேவன் மேலே பழி போடுகிறோம். ஆனால் கர்த்தர் அதற்கு அவருக்கு அவருடைய இருதயத்தினையாய் வேதனைப்படும், விசனப்படும். நம்ம சில நேரம் நம்ம யோசித்து பார்ப்பதே கிடையாது. சில நேரம் மனுஷர்கள் மேலே கோவப்பட்டு நாம் இருதயத்தை உடைப்பது போலவே தேவனுடைய இருதயத்தை கூட காயப்படுத்தி விடுகிறோம். லூக்கா 1:46 முதல் 53 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இங்கே மரியாள் பாருங்க, தேவ தூதனால் வெளிப்பாடை பெறும்போது, நான் எப்படி இந்த பாதைக்குள் கடந்து செல்வேன், நான் புருஷனை அறியேனே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்ப்பத்திலிருந்து அவர் பிறப்பார் என்று சொன்னது அவங்களுக்கு பலவித குழப்பங்களை கொண்டு வந்தது. ஆனாலும் கூட சீக்கிரத்திலே அந்த தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி, தேவ ஆவியானவர் அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட தேவ ஆவியானவர் அசைவாடி அந்த இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் சீர்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. கர்த்தரை துதித்து பாடி ஸ்தோத்திரித்து அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆண்டவர் நீ இந்த வார்த்தையை நீ நம்புவதற்கு ஏதுவாக நீ எலிசபெத்தை போய் நீ சந்தி, உன்னுடைய உறவில் முறையானவள், அவளிடத்தில் போய் சந்தி என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பும்போது அந்த இடத்துல அந்த மரியாள் கடந்து போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த மரியாள் மூலமாக வாழ்த்துதல் பெறும்போது அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த நேரத்தில் பாடின பாடல் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிக்க கேட்போம். இதோ நான் இனத்தால் இருக்கிற எலிசபெத்தும் தான் முதல் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் பெற்றிருக்கிறாள். முன்னாடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இருந்தார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகும் கடவுள் என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அந்த லூக்கா 1:46 முதல் 53 இதில் பார்க்கணும். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் தேவனாகிய இரட்சகரில் களி கூறுகிறது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. 51 வாசிக்கிறோம். தம்முடைய புயத்தினார் பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். இப்போ இந்த பசி உள்ளவர்களை திருப்தி ஆக்குகிறார். அந்த வெறுமை மாறுகிறது. இந்த வெறுமையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிடையாது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் அப்பத்துக்கு நாம் இறந்து திரிந்தோம் என்று சொல்லுவதற்கு இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாள், அந்த மரியாள் நாம் அந்த காலத்தில் எத்தனை கன்னிகைகள் இருந்திருப்பாங்க. அப்போது அவங்கள தான் பிதாவாகிய தேவன் ஒரு கருவியாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அப்போ ஸ்திரீகளுக்குள்ளே என்னை பாக்கியவதி என்பார்கள், தேவன் என்னுடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் என்றெல்லாம் சொல்லுகிறாங்க பாருங்க. அப்போ அந்த குறைவு அதை நிறைவாக்குகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்த போது அவருடைய உள்ளம் பாடி மகிழுகிறது.
இன்றைக்கி நமது வாழ்வில் நாம் ஏன் சில நேரங்களில் சில வித நிந்தனைகள், அவமானங்கள், ஏளனங்கள் வழியாக நடத்தப்படுகிறோம் என்று சொல்லும்போது, தேவன் தமது நாமத்தை நம் மூலமாக, நாம் இன்று சந்திக்கிற பிரச்சனைகள் மூலமாக மகிமைப்படுத்துவதற்காகவே. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய 2வது மகன், அவனுக்கு நல்லா படிப்பான். நான் காருண்யாவில் படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னு சொன்னால் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நம்ம வீட்டிலே வச்சு படிக்க வச்சோம்னா இவன் ஒருவேளை பைக்கு கேட்பான், அப்புறமா பைக்கு வந்து அவனுக்கு எங்கேயும் சுற்றுவான், ஏதாவது ஆயிடக்கூடாது சொல்லிட்டு காருண்யானா அந்த ஒரு காம்பவுண்ட்லேயே இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு தான் அது கூட சேர்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது எங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் நல்லா படித்ததுனால அவனுக்கு வந்து எந்த டொனேஷன் நாங்கள் கொடுக்கல. உண்மையிலேயே அவனுக்கு ஃபீஸு, அந்த புக்ஸு, அது மாதிரி தான் சிலது வாங்கணும். ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாட்டுக்கு என்று பார்க்கும்போது அதுவே கிட்டத்தட்ட 60,000த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாதம் சில நேரம் கேட்டுகிட்டே இருப்பான். நாங்கள் கஷ்டத்துக்கு நடுவில் அனுப்பி வைப்போம். அப்போ தேவன் பாருங்கள், அநேகம் நிந்திச்சாங்க, உங்களுக்கு தான் பணம் இல்லையே, ஏதாவது படிக்க வைக்க வேண்டியதான, எதுக்காக அந்த பிஇயில் போய் சேர்க்கணும், அதுவும் காருண்யாவில் படிக்க அவசியம் என்னெல்லாம் சொல்லி கேட்டாங்க. எல்லாவற்றையும் சகித்து கொண்டோம். கடன் வாங்கினது அதை திரும்பி மாதந்தோறும் அடைக்கணும். 60,000 ரூபா நாங்கள் ஒரு சகோதரர்கிட்ட வாங்கினோம். 6,000 ரூபா முதல்ல கட்டிடுவாங்க, பிடிச்சிக்குவாங்க. அதில் மீதி உள்ளதான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மீதி உள்ள அமௌண்ட்டை எப்படி கொடுக்கணும்? ஒரு மாதமும் 6,000 ரூபா கட்டி அதை முடிக்கணும். அப்போ எவ்வளவு வட்டி அப்படின்னு நம்மளே யோசித்து கொள்ளலாம். எனக்கு அந்த நாள் எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி நாங்கள் கடினமாக இந்த பிள்ளைய படிக்க வச்சோம். ஆனால் அதனுடைய பலன் இல்லாமல் போகவே இல்லை. என் ஹஸ்பண்ட் உயிர் வாழ்ந்த காலங்களில் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட பணமே கிடையாது. ஆரம்ப நாள் அப்போலோவில் நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த டாக்டர்கிட்ட என் பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்கள் செலவழிக்க எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான பென்ஷன் கிடையாது, எங்களுக்கு பெரிய ஒரு காரியம் இல்லை, உதவி செய்யும் ஆட்கள் கிடையாது என்று சொல்லும்போது அந்த டாக்டர் ரொம்ப நல்லவர். ராஜா மகேஷ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் ரொம்ப நல்லவர், ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிற ஒரு நல்ல மனுஷன். அப்போ அவர் வந்து எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அருமையாக எங்களை கடைசி வரைக்கும் அவரால் முடிந்த அளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். ஃபைனான்ஷியலி சில நேரமாக இருக்கலாம், அந்த பில் கட்டுறதுலாம் அவர் கட்டுவார் சில நேரம். மற்றபடி பார்த்திங்கன்னா எங்களுடைய நிலைமை புரிஞ்சு எங்களை அதிகமான வீணான செலவுகள் இல்லாதபடி கிருபையாய் அவர் எங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரை ஒரு பாத்திரமாக. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காலம் எவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள், இது ஏன் இவர்களுக்கு வந்தது என்று சொல்லி நம்மை விட்டு அநேகர் தூரம் போகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தானே. என் ஹஸ்பண்ட் கூட ஆண்டவர் வார்த்தை சொன்னார், பூச்சிக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாய் கர்த்தர் உன்னை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அது மாதிரி எப்படியெல்லாமோ தேவனற்ற நிலைமையில் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கும் சர்ச்சுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. சிறு பிராயம் முதலே வேத வசனங்களை எப்போ வாசித்தாங்களோ தெரியாது. அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் படிப்படியாக அவங்களுக்கு தேவ பயத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். சில ஆக்சிடெண்ட்டு, ஒரு முறை ஆக்சிடெண்ட் வந்தது. அதுக்கு பிறகு அவங்க செபித்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துச்சு. கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள், அந்த உபத்திரவங்கள் வழியாகத்தான் என் ஹஸ்பண்டை தேவன் தெரிந்தெடுத்து அவரை வேறு பிரித்து, அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்களுடைய நண்பர்கள் எல்லார் நடுவிலும் வேறு பிரித்து, எங்களுடைய வீட்டில் மட்டும்தான் எங்களுடைய ஃப்ரிட்ஜிலலாம் வந்து குடி இருக்காது. குடின்னா என்னென்னமோ பேர் எனக்கு தெரியல, அந்த சிவப்பு கலரு, பச்சை கலரு பாட்டிலெலாம் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்டுடைய சொந்த ஜனங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லா சாப்பாடும் நல்லா செய்து தருவோம், அந்த ஒன்றை தவிர. அதனால் அவங்க எங்கள் வீட்டில் வரும்போது சாப்பிட மட்டும்தான் வருவாங்க. ஏன்னா ஏனோ தெரியல, எனக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பயப்படுவாங்கன்னா, ரொம்ப அழுவேன் நான். நிறைய நாள் சாப்பிட மாட்டேன். இப்படியே அவர் செத்து போயிடுவாலும் நினைப்பாங்களோ என்னமோ தெரியல, பயப்படுவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கலாம், இவளில் கூட அநேகர் காணப்படலாம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா, எப்படினாலும் எப்பேற்பட்ட ஒரு பாதையில் போனாலும் அந்த மனுஷனை தேவன், அந்த மனுஷியை நிச்சயமாக ரட்சித்துருவார்.
அதனால் இன்னைக்கு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் அவங்கள நம்ம ஒரு நாள் அவங்கள நம் குடும்பத்தை சார்ந்தவங்க, நமக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவங்க, என்றைக்கும் ஒரு நாள் நமக்கு உதவி செய்தவங்க, ஒருவேளை அந்த உதவி நாளாக மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் அவங்க செய்த சில தவறுகளால் நாம் வெறுத்து அவைகளை மறக்க நினைத்து மறக்கடித்து வாழலாம். ஆனாலும் கர்த்தர் மட்டும் அந்த ஒரு கலசம் தண்ணீர், நான் இப்படியாகத்தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். எங்களுக்கு நிறையா இந்த வட்டாரத்தில் ஆட்டோக்காரர்கள் சகோதரர்களாக நிறையா மகன்களாக இருக்கிறாங்க, நிறைய உதவி செய்வாங்க, டக்குன்னு வருவாங்க, எங்களுக்காக எல்லாம் செய்வாங்க. அப்போல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், கர்த்தாவே இவர்களுக்கு நாங்கள் அதிகமாகவே கொடுக்குறோம், இயேசுவை பற்றி நாங்கள் சொல்லுவோம். அவங்க ஜெபத்தை மட்டும் வாங்கிக்குவாங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபித்துட்டே இருக்கிறோம். அவங்க செய்த ஒரு சின்ன நன்மை நினச்சி பார்த்து அவங்கள எல்லாரையும் ரட்சித்திரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஊழியத்துக்கு அருகாமையில் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவாய் மாற்றித்தார். எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, எவ்வளவும் குடிக்கடையில் கொடுக்குறாங்களே, பார்ப்பராக்கு பல காரியங்கள் போடுறாங்களே, உங்கள் சரீரம் கெட்டு போகுதே, பிள்ளைகளெல்லாம் குழந்தைகளாக இருக்கிறாங்களே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வரும்போதெல்லாம் அவர்களுக்காக நான் செபிப்பேன். எங்களுடைய குரூப்பில் சில பேர் செபிப்பது உண்டு. அப்போ பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், ஏன் குறைவுபட்டோம் நினைத்து பார்க்கணும், அந்த குறைவை நிறைவாக்க வழி என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை அவர் எவ்வளவு நேசிக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில சோதனைகளும் வேதனைகளும் நஷ்டங்களும் எதுக்கு வருது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் இந்த உலகத்தோடு இருந்துடக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஹஸ்பண்டுடைய வாழ்க்கையில் வந்த சம்பவங்கள் மூலம் என்னை ரொம்பவும் தேவன் நேசித்து என்னை வேறு பிரித்தார், இன்னும் வேறு பிரித்தார். இன்னும் கடின சூழ்நிலைகள் நடுவிலே ஊழியம் செய்ய என்னை பழக்குவித்தார். காரில் போகும்போது, பைக்கில் போகும்போது எல்லாம் நான் வேத வசனங்களை தியானித்த காலங்கள். அவங்க சுகவீனமாக இருக்கும்போது அவங்களுடைய அந்த டயாலிசிஸ் ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து சில நேரங்கள் 4-5 மணி நேரம் வெளியே உட்காரும்போது ஒரு சில மணி நேரமாவது தியானிக்க வைத்தார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையின் கடின சூழ்நிலைகளால் நீங்கள் சோர்ந்து போய் தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை போல, கர்த்தர் என்னை நேசிக்கல போல இருக்கு, அப்படி நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒரு சந்ததியே உங்களிலிருந்து உருவாகும்படியாக இன்றைக்கு கோதுமை மணியாக ஒரு சிலரை தேவன் சில கடின பாதைகளுக்கு வழியாக நடத்தலாம். ஆனாலும் நம்ம பெறாத வெற்றியே கிடையாது. நாம் யுத்தத்தில் நின்று ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அடுத்தது ரூத் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூத் ஏன் ஒருவாளை போல உலகத்தை நேசித்து போகலை, ஏன் வயதான நகோமியை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தாங்க என்று சொன்னால், அந்த ஜெனரேஷனில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாகும்படிக்கு அந்த ரூத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால என்ன செய்யல, போவாஸ் கூட ஆச்சரியப்படுறார். நீ இளைஞரும் வாலிபருமாகிய ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற வாலிபருக்கு பின்னாடி போகாதபடி நீ உத்தமமாய் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாயே, இந்த நற்குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொன்னார். அதை நாம் வாசிக்கும் போது 14 முதல் 18 வரைக்கும். நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களில் ஒருத்தி தானே ரூத் நினைக்கிறார். அவள் செய்த நற்கரைகள் அவனுக்கு அறிவிக்கப்பட்டு அவனுடைய கண்களிலே அவள் தயவு பெற்றாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே அவள் அருகே உட்கார்ந்தாள், அவளுக்கு வந்த போதனையை கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் இருதயம் எவ்வளோ நல்ல இருதயம் பாருங்க. எங்கள் மாமி எங்களுடைய வீட்டில் சாப்பிடாம இருக்காங்களே, அவள் கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, போவாஸ் சொல்கிறார், அவளை கனவீனம் பண்ணாதீங்க, அவளுக்கு பழக்கம் இருக்குதோ இல்லையோ தெரியாது, இந்த வேலைக்கு தன்னை தாழ்த்தி வந்திருக்கிறார். நீங்கள் பொறுக்குகிறதுல சிலதை சிந்த விடுங்க. இன்னைக்கு எப்படி பாருங்க, உலகம் எப்படி இருக்குது, தன்னால் முடிந்த வரைக்கும் திக்கச்ச பிள்ளைகள் விதவைகள் என்ன செய்யணும், முழுமையாக அழிச்சிடும். திக்கச்சவனாய் பிள்ளைகள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பேச தெரியாமல் இருக்காங்களா, அவங்களெல்லாம் என்ன செய்யணும், எப்படியாவது ஏமாற்றி
அவளுடைய சொத்துக்களை பறித்து கொள்ள வேண்டும், அவளை திக்கச்சலாக விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்க, நல்ல தேவன் ரூத்தை கவனித்து கொண்டே வருகிறார். அந்தரங்க பரிசுத்தம், அந்தரங்க உண்மை, அந்தரங்க தாழ்மை, அந்தரங்கத்தில் கர்த்தர் மீது கொண்ட வைராக்கியம், தன்னுடைய மாமியை தனியை விட்டுவிடக்கூடாது என்கிற பொறுப்பு உணர்ச்சி, இதெல்லாத்தையும் பார்த்து தான் அந்த ரூத்தை தேவன் போவாசுக்கு மணவாட்டியாய் கொடுத்து அருமையாக தேவன் ஆசீர்வதித்து அந்த சந்ததியிலே வந்து இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 29 கூட நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகள் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுறபடி அப்படி செய்தார். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நம்மளை எத்தனை பேர் என்னென்னமோ கற்பனையோடு வாழ்ந்திருப்போம், ஆசைகளை வளர்த்துருப்போம். ஆனால் சில ஆசைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவேற்ற விடலை. ஏன்னா நம்மை தேவன் தெரிந்து கொண்டதுனால, என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதை அறிந்ததுனால அநேக காரியங்களை தேவனே தடுத்து நிறுத்தி விட்டார். நம் சாதிக்கலை நினைச்சு ஒரு சில காலங்கள் வருந்தி இருக்கக்கூடும், அப்புறமா மறந்து போயிருக்கோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஆறுதல்கள், ஆண்டவர் கொடுத்த வெளிச்சம், இதனால் தான் நான் தடுத்து நிறுத்தினேன் என்று சொல்லி சுட்டி காண்பித்த தன்மை நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு என்னென்னமோ யோசிக்கிறோம். சில நேரம் இப்படி குரங்கு மனசுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு நேரம் இப்படி இருந்துடலாம், ஒரு நேரம் அப்படி இருந்துடலாம், இப்படி போகலாம் அப்படி போகலாம், பலவாறு நினைத்திருக்கோம். கடைசி ஆண்டவர் கரத்தில் நம்மை விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையில் பழகி போன பிறகு ஒன்று தெரியும், ஆண்டவர் ஒரு நாள் என் விருப்பத்துக்கு விடமாட்டார், அவர் சித்தத்தின்படி நடத்தி அருமையாக என்னை கொண்டு செல்வார் என்பது மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல பார்க்குறோம், எத்தனை பேர் பாருங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு உரிய மேன்மைகளை இழந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வராங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, எதற்குமே பயனற்றவங்க. அப்படிங்கும்போது தேவ ஊழியத்தில் தேவன் தெரிந்து கொண்டதை அவங்க உணர்ந்து கொள்ளுகிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு உன் பிள்ளைகள் நல்லா படிக்கலைன்னா என்ன செய், ஊழியத்துக்கு படிக்க வச்சது சொல்லுவாங்க. ஆனால் இது அந்த காலம் கிடையாது. ஆரம்ப காலங்களில் நான் ஊழியம் செய்யும்போது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வர வர எப்படி, எவ்வளோ டிகிரி இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கோம், எத்தனை வருஷங்கள், 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் இப்படி படிக்க தான் உயர்வுகள், அதை பொறுத்து தான் சபையில் மதிப்பு, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாததை கூட அதிகாலையில் என்னை தேடுகிற உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேனே என்று கர்த்தர் அற்புதமாக நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஊழியம் இல்லையே தவிர உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் உங்கள் குறைவுகள் நிச்சயமாக தேவன் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 27 கூட 18 முதல் 29 நமக்கு நேரம் இல்லை, வாசித்துக் கொள்ளுங்க. 37 முதல் 40 இதில் கூட பாருங்களேன், ஒரு தகப்பனுடைய இருதயம், அந்த ஈசாக்குடைய இருதயம். சாகும் முன்னாடி நான் என்ன செய்யணும், என் பிள்ளை ரொம்ப நேசித்த என்னுடைய மகன் ஏசாவை ஆசீர்வதிச்சிடணும் அப்படின்னு ஈசாக்குடைய இருதயம் துடிக்குது. அவன் சொல்கிறான், அப்பா நான் கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன்ப்பா, நான் சாப்பிட ஆசைப்படுறேன், நல்ல ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வா, அதன் கறியை எனக்கு பிடித்த மாதிரி சமைத்து கொண்டு வா, நான் சாகும் முன்பு என் ஆத்மா வாழ்த்தி உன்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கட்டும். இப்போ இதை ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஈசாக்குடைய மனைவி என்ன செய்கிறாங்க, தன் இளைய மகன் அவங்க ரொம்ப நேசித்தாங்க யாக்கோபுகிட்ட சொல்லி ஏமாற்றி நீ எல்லா நன்மையை பெற்றுக்கொள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏசா அவன் போய் வேட்டையாடி வர்றதுக்குள்ள யாக்கோபு சீக்கிரத்தில் அவங்க அம்மா சமைச்சு கொடுத்ததை எடுத்துக்கிட்டு வந்து தகப்பனை ஏமாற்றி அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த ஈசாக்குக்கு கண்ணு தெரியலன்னா கூட ஓரளவு உணர்ந்த நம்ம வாசிக்கும் போது 22 வாசிக்கிறோம், தன் தகப்பனாக ஈசா கண்டையில் கிட்ட போனான், அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள்,
அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தானா, ஆசீர்வதித்தான். கொஞ்சம் டவுட்டோடு தான் ஆசீர்வதித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா அவன் சொல்கிறான் 26ஆம் வசனம், அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய். அவனை முத்தம் செய்யும்போது அந்த வஸ்திரத்தின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது என்று சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறான். இதற்கு பிறகு ஏசா கஷ்டப்பட்டு வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்து, அப்போ சொல்லுங்க, இப்போதானே நான் ஆசீர்வதித்து முடித்தேனே, நீ இல்லையா என்று சொல்லி அந்த ஈசாக்கு பரிதபித்து போகிறார். ஏசாவுக்கும், என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம்தான் உம்மிடத்துல உண்டு. அப்போ அந்த ஈசாக்கு அழுதுட்டு சொல்றாரு, உன் வாசஸ்தலம் 39 சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் சாரத்தோடு உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிறவனுடைய நுகத்துடியை முறித்து போடுவாய். அப்போ பாருங்க, ஒரு சில காலமாப்பா, அதற்கு பிறகு நீ அவனை விட ஆசீர்வாதமாய் வாழ்வாய் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஏசாவுக்கு பயங்கர கோபம். ஆனாலும் கர்த்தர் ஒரு காலத்தில் அவனுடைய கோபத்தை மறைய பண்ணி, இவனுடைய ஏமாற்றிட்டனேன்னு பயத்தையும் மறைய பண்ணி, இருவரும் ஒருவரை ஒரு பாசத்தோடு கட்டி தழுவிக்கொள்ள கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், எனக்கு ஏனத்தில் நெருக்கம் என்று கலங்கி போயிருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். ரூத்தினுடைய வாழ்க்கையை போல குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். ஏசாவுடைய வாழ்க்கையை போல உங்களுடைய குறைவுகளெல்லாம் தேவன் நிறைவாக்குவார். மரியாள், இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாளை போல உங்களுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். நீங்க தான் விசேஷித்தவர்கள் என்பதை உங்கள் வாழ்க்கையில அவர் நிரூபிப்பார். நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாறி போக ஒரு மனுபுத்திரனும் அல்ல. எத்தனை முறை மறுதளித்தாலும் நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருந்தால் நம்மை தொடர்ந்து வருவார். நான் எத்தனையோ முறை மறுதளித்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த பாதை வேண்டாம், ஆண்டவரே என்னை விட்டுருங்க என்னெல்லாம் சொல்லி கதறின காலங்கள் உண்டு. ஆனால் அவருடைய அன்பு எனக்கு காண்பித்து அவருடைய அன்பு, அவருடைய மலர்ந்த முகம், அவருடைய அரவணைப்பு, அவருடைய பிரசன்னம், இதெல்லாம் எனக்கு காண்பித்து சோர்ந்து போன நேரங்களெல்லாம் ஒரு பெரிய கிஃப்டா அவருடைய வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்து, தடுமாறி கீழே விழ போகிற நேரத்தில் தாங்கி பிடித்து அரவணைத்து, இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னை ஜெயித்து கொண்டே இருக்கிறார். இன்னும் செய்வார். என்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும், கர்த்தாவே நீர் மாத்திரம் என்னை வென்று விடும் ஆண்டவரே. எந்த சொந்தமோ, எந்த உறவுகளோ, எந்த நண்பர்களோ, எந்த உயர்வுகளோ எதுவும் எனக்கு வேண்டாம். நீர் மாத்திரம் என்னை ஜெயித்து கொள்ளும், அடிமைப்படுத்திவிடும், உமது அன்புக்கு அடிமைப்படுத்திவிடும், சித்தம் செய்வதற்கு என்னை அடிமைப்படுத்திவிடும் என்று சொல்லும்போது கர்த்தர் அப்படியே என்னை நடத்தி வருகிறார். நீங்களும் கூட அப்படி தேவனிடத்தில் அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா உங்கள் குறைவுகள் நிச்சயமாய் மாறும், உங்களை பெருமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒருவேளை இந்த பாதையினுடைய ஆரம்பத்தில் போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஒருத்தன் தான் கிடைச்சேன் ஆண்டவரே, நான் ஒருத்தி தானா அப்படின்னு பிள்ளைகள் நினைக்கலாம். ஆனால் பல ஆயிரங்களுக்கு அவர்கள் பிரயோஜனமாகத்தக்கதாக நீர் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலங்களிலே அவர்களை நடத்தி வருகிற பாதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவானது என்பதை உணர்கிற ஒரு நேரம் உண்டு, நாள் உண்டு ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரின் சாட்சியை பகிர்ந்து கொள்ள நினைத்தது உண்டு. ஆனால் ஏதோ ஒரு சகோதரன், அவர் ஒரு வேளை பாஸ்டராக இருக்கலாம், இல்லை யாரோவா இருக்கலாம், ஏதோ ஒரு சகோதரி அப்படியே அவங்க கமெண்ட்ஸு நான் நிறைய பார்க்குறது இல்லை, ரொம்பவும் வருகிறதும் இல்லை. நான் ரொம்ப ஃபேமஸ் ஆளும் கிடையாது. ஆனாலும் என் அன்பு தகப்பனே, ஒரு சிலர் அந்த வார்த்தைகள் அந்த நேரம் படிக்கும்போது ஹர்ட் ஆனதுனால தான், அது மன வேதனை கொடுத்ததுனால, இது போல எத்தனையோ பிள்ளைகள் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளால் சோர்ந்து போய் தேவாதி தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு இன்று பின்மாறி போயிருப்பார்களானா அவர்களை உற்சாகப்படுத்தும்படியா இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் அதை
பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை கொடுத்தேன். அது நிமித்தம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்பா. இந்த சாட்சிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். வாழ்க்கையின் நெருக்கங்கள் விசாலத்தை கொடுக்கட்டும். அல்லை வானவர்களுக்கு பணியை கொடுக்கட்டும். இதுவரைக்கும் விசாரிக்கப்படாதிருந்த அவர்களை வாழ்க்கையின் வராத்திரங்கள் விசாரிக்கப்படுவதாக. ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தின்படி இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற நிந்தை ஆண்டவர்களுக்கு பெருமையை சேர்ப்பதாக. மரியாதை போல் ஆர்ப்பரிக்க செய்யும், மகிழ்ந்து துதிக்க செய்யும். மன உறுதியோடு அந்த சந்தர்ப்பங்களை எதிர்கொண்டு ஜெயம் பெற செய்வீராக. ஆண்டவரே, உமது கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சாயலிலே எங்களை படைத்து இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டீர்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை மட்டுமல்ல, எங்கள் மூலம் எங்கள் முழு குடும்பங்களையும் சந்ததி சந்ததியால் உமக்கென்று தெரிந்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளத்தின் ஏங்குதல்கள், பெருமூச்சுகள், ஏக்க பெருமூச்சுகள், கண்ணீர், மறைவான பிரதிஷ்டைகள், உபவாசங்கள் எல்லாவது சந்நிதியை வந்து எட்டுட்டு வாழ்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எங்கள் தேசத்திற்காக திறப்பில் நின்று கதறி ஜெபிக்கும் பிள்ளைகளாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எங்கள் சாட்சி நிறைந்த வாழ்க்கையால் நாங்கள் அவர்களை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் அழைப்பு தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துவதற்கு கொடாது கொடி நன்றி. கர்த்தர் தம் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.